நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் வி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இதனுடைய 1336வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, த நேஷ்னல் இன்டகிரேஷன் அண்ட் ஆல்சோ த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரிகார்டிங் த லாங்குவேஜஸ். நேற்று விஜய் மாண்பு தமிழக முதல்வர் பதவியேற்கும் போது முதல்ல வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் ஆதி காலத்திலே பிடிச்சி பாடுற பாட்டு அது. ஏன்னா அந்த டிவி இது ரேடியோ வச்ச உடனே வந்தே மாதிரம் காத்தால் 6 மணிக்கு ஆரம்பிச்சிருவா. அப்புறமா நேஷ்னல் ஆந்தம் எடுத்துருக்கா. ஸோ இந்த ஆர்டர் வச்சுருக்கேன். அதுக்கு போய் தேவையில்லாத சர்ச்சையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அவள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஷுட் நோ எது முன்னே இருந்தால் எது பின்னே இருந்தான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து கூட கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணிக்காரு, அதை வெட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரிஜினல் வடவர் சங்க நீராறும் கடல் எடுத்து அது அந்த இது ஒரு போர்ஷன் தான் பாடப்படுறது. அது தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை அவருடைய மனோன்மணிய நூலில் எழுதும்போது 5 லைனை கட் பண்ணிட்டாய்வா. கட் பண்ணி தான் படிக்கும். ஒரிஜினலாக அந்த தமிழ்த்தாய் வாழ்த்துலேருந்து சொல்கிறேன் நான். இப்போ அவ்வளோ பேசுகிறால அது என்ன ஒரிஜினலாக என்ன சொல்கிறதுன்னா பாருங்கள். இந்த பாடல், நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கடிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமதில் தக்க சிறு பிறைந்ததிலும் தரித்தனும் தொலகுமே தெக்கணமும் அதில் சேர்ந்த தாவிட திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்துலக இன்பமுற எத்திசையும் புகழ்மடக்கு இருந்த பெரும் தமிழ் அணங்கே அப்படின்னு சொல்லிடுறா. கடைசியில் சீரழிமை திறம் வைந்து செயல்முறை வாழ்த்ததுமே சொல்லிடுறா. ஆக்சுவலி நடுவில் 5 லைன் விட்டுருக்கு. பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்த துடைக்கினும் ஓர் எல்லையேறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துடுவும் உன் உதரத்து உதித்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரழிமை தரம் வைந்து செயல்முறை வார்த்தை மீது டிஸ்பியூட் வரும் சொல்லிட்டு கட் பண்ணாரோ தெரியல. சமீபத்தில் கமலஹாசன் நடிகர் அவர் ஏதாவது கன்னட மொழி தமிழ் சொல்லி பெரிய டிஸ்பியூட்லாம் எடுத்து அப்புறம் வித்ரா பண்ணிட்டார், ஸ்டேட் பண்ணிட்டார். ஆக்சுவலாக மனோன்மணி சுந்தரம்பிள்ளையருடைய பாடல்லே அது இருக்குது. என்ன சொல்கிறது, பல்லுயிரும் பல உலகம் படைத்தளித்து துடைக்கினும் ஒரு எல்லையேறு பரம்பொருள் முன் இருந்தபடி இருப்பது போல் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்து உய்த்தெழுந்து ஒன்று பல ஆயிடனும் ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்துன்னு சான்ஸ்கிரிட்லாம் பேசுறது இல்லை. ரொம்ப கர்நாடகாவில் ஒரு ஊர்லாம் பேசுகிறான்னு சொல்லப்படுறது. சரி, கற்றறிந்தவர்கள் கற்றுருக்கா பேசுகிறா. உலக வழக்கில் பேசுகிற மாதிரி இல்லது. உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரழிமையை திறமைந்து செயல்மறந்த வார்த்தையுமே இந்த பா சுந்தரம்பிள்ளை சொல்கிறார். ஆனால் இப்போ எப்படி இருக்கு சொல்ல பார்த்தா, எங்கள் தெருவில் கூட எவர்மின் ஆசிரமம் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். தமிழே படிக்கிறது இல்லை பசங்களுக்கு. அந்த காலத்துலாம் நாங்களாம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். தமிழில் சரளமாக படிப்போம். எங்கள் அம்மாலாம் 2ஆம் கிளாஸ் தான். நிறைய புக்கு படிப்பேன், பேப்பர் படிப்பேன். இப்போ தமிழில் கூட்டி படிக்கிறது பசங்க, இங்கிலீஷ். ஸோ கம்மிங் டு திஸ், இப்போ இதை பற்றி வந்தே மாதரம் பற்றி பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அதை பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லப்படுறதில்ல. இந்த மனோன்மணி சுந்தரம்பிள்ளை பாடலில் இந்த 5 லைனை சென்சார் பண்ணி தான் அவள் பண்ணியிருக்கா. இது வேண்டாம்னு சொல்லிட்டு பின்னாடி டிஸ்பியூட் வருமோன்னு சொல்லிட்டு அதனால தான் கலைஞர் இருக்கும்போதே கட் பண்ணிட்டாருன்னு சொல்லப்படுறது. ஆக்சுவலாக டு பி ஃப்ரேங்க், இது ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். அதாவது கனிமொழி சொல்கிறாங்க தமிழ் தெரியாது போடான்னு யாருக்கு லாபம்? அது தமிழை எல்லா இடத்துலையும் பேச முடியுமா? பேச முடியாது. தமிழ்நாட்டில் பேசலாம். தமிழ்நாட்டிலேயே இந்த தடாவை தாண்டினவுடைய கவரப்பேட்டை தடா தாண்டினவுடைய ஹிந்தி வர ஆரம்பிச்சிடுறது. ஆந்திர பிரதேஷ்லேயே ஹிந்தி தான். ஸோ நேஷ்னல் லாங்குவேஜ் இப்போ தான் ஹிந்தி தான். அது யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். முதல்ல டெல்லியில் போய் இறங்குறேன். அந்த பஸ் எல்லாம் ஹிந்தியில் அழகாலம் பிராத்மிக் மத்தியமாக படிச்சிருந்தேன். ஸோ எழுத்து கூடி படிச்சிடுவேன் நான். அர்த்தம் தெரியாது, ஒரு பேச தெரியாது.
ஸோ ஸ்போக்கன் லாங்குவேஜ் மஸ்ட்டு. இப்போ பீகாரிஸ்லாம் வரா தமிழ்நாட்டில் வேலைக்கு, இப்போ எல்லா வேலைக்கும் வந்துடுறாவா. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோட்டல் கீட்டல் பயிர் தொழில் கூட வந்துடுறான்னு சொல்கிறாவா. அவள் கற்றுன்றா தமிழை, இவாளுக்கு ஹிந்தி வரல. வைத்தர்ஷ என்னென்னா, we are not learning the languages. As far as possible, we should learn more and more languages. தமிழ்நாடு விட்டு வெளியில் போனாலும் we should know நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சால் நல்லது. உதாரணமாக இப்போ எல்லோரும் இந்தியாவில் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வெளிநாடெல்லாம் போகிறா. உதாரணமாக இந்த கேசி ஹைன்னு ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது சொல்லப்படுறது, ஈஸியாக கிட்ட செட்டியார் குரூப்பில். அது அந்த இதெல்லாம் வந்து சொல்லும்போது பல பேர் வந்து இங்கேருந்து வேலைக்காக வந்து வெளிநாடெல்லாம் போகிறா. ஆஸ்திரேலியா போகிறா, அமெரிக்கா போகிறா, யூரோப் போகிறா, ரஷ்யா போகிறா, இங்கெல்லாம் போகிறா. என்னோட ரெண்டாவது டாக்டர் கூட ஜெர்மனியில் போய் கிட்டத்தட்ட 9 மாதம் வந்துட்டு வந்தாவோ. ஸோ ஜெர்மன் ஷியாஸ் லேர்ன். ஸோ லாங்குவேஜ் இப்போ லேர்னிங் நோயிங் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், இந்த ஸ்போக்கன் அது ரிட்டன் இது. உதாரணமாக இந்த பெரிய பெரிய ஸ்கூல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுறதுன்னா ஸ்பானிஷ் சொல்லித்தரா. யூரோப்பெல்லாம் போகிறதா இருந்தால் ஸ்பானிஷ் தான் தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்பானிஷ் தான் எல்லா கண்ட்ரிலையும் பேசுகிறாங்க. ஸோ ஸ்பானிஷ் தெரியுமா. நம்ம பார்க்குறது பார்த்தா அந்த லெட்டர்ஸ்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸாக தான் இருக்குது, ப்ரொனவுன்சியேஷன் டிஃபர்ஸ். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். இதெல்லாம் தெரியாமல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு இந்த கட்டுப்படியாடி உட்காந்துட்டு இது வேண்டாம் அது வேண்டான்னா யாருக்கு லாபம்? நீ வேலை தரவும் மாட்டேன், வெளியில போக முடியாது. இது மாதிரி இருந்து இவருடைய ஃப்யூச்சரே டூம் ஆகிடுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இஃப் பீப்புள் வாண்ட்ஸ் டு மூவ் அவுட் ஆஃப் இந்தியா ஆர் பாரத், டெஃபினெட்லி வி ஷுட் நோ மோர் அண்ட் மோர் லாங்குவேஜஸ். வாட் we are losing, going to lose. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்களாம் வெறும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தோம். தமிழ் நிறையா எழுதுவேன், படிப்பேன், நல்லா எழுது பண்ணுவேன். இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி எழுதுவேன், படிப்பேன், பட் பேச தெரியல. அது ஒரு ட்ராபேக் எனக்கு. ஸோ லாங்குவேஜ் நோன் போது ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். பேசுறதுக்கு எங்கள் அப்பா ஆந்திர பிரதேஷில் ஒர்க் பண்ணதுனால தெலுங்கு தெரியும். இப்போ என்னுடைய 2 டாட்டர்ஸுமே தே நோ அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. ரஷ்யன் இதெல்லாம் கற்றுட்டுருக்கா. அவள் ஜெர்மன் கற்றுட்டுருக்கா, பெரியவ ரஷ்யன் கற்றுட்டுருக்கா. அவள் வந்து கலாட்சேத்திர ஸ்டூடெண்ட்டாக அதனால டெஃபினெட்லி இந்த கீர்த்தனையெல்லாம் கேட்கறதுக்கு தெலுங்கு தெரிஞ்சாகணும். தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷு ப்ளஸ் மலையாளமும் தெரிஞ்சாகணும். இந்த மலையாள ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வந்துடுறா கேரளாலேருந்து கலாட்சேத்திரா படிக்கிறதுக்கு. ஸோ டெஃபினெட்லி ஸோ ஷீ நோஸ் அபவுட் 5 languages. ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஐம் டாக்கிங். ஸோ learning more and more languages, nothing wrong. It is an asset to you. When you move out of Tamil Nadu, you can then only you can என்ன சொல்ல முடியும், யூ கேன் ரன் த லைஃப். இப்போ டெல்லியில் போய் முதல்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கும்போது எல்லாம் பேண்ட் சூட் போன்ட்டுருக்கான், ஒத்தனா இங்கிலீஷ் பேச மாட்டேன்றான், அவன் ஹிந்தியில் தான் பதில் சொல்கிறான். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுது. 10 பேர் கேட்டு அப்புறம் நானே மனசில் இருந்து கித்தனா பஸ் நம்பர் கா ஜாயகே ஏதோ உளறி வச்சு அவன் நம்பரை சொல்லி, அந்த நம்பரை பார்த்தாலும் புரியவும் இல்லை நமக்கு. அது மாதிரி கஷ்டப்பட்டேன் டெல்லிக்கு போயிருக்கும்போது முதல்ல. அப்புறம் பாம்பே இதெல்லாம் போகும்போது ஓரளவுக்கு ஐ கேன் டூ த மேனேஜிங் ஷோ. அதான் பண்ண முடியும் நம்மளால். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கம்யூனிஸ்ட் பீப்புளெலாம் வந்து இஷ்டம் போலலாம் பேசுகிறாங்க. மாதிரி இது முன்னாடி சொல்லக்கூடாது, எதை முன்னாடி சொன்னால் உனக்கு முதல்ல we are all பாரத் தேசிஸ், இந்திய பிரஜைகள் தானே. வாட் இஸ் ராங் இன் நோயிங் தட்? ஸோ வந்தே மாத்திரம் முதல்ல சொன்ன வாட் இஸ் ராங் இன் தட்? முதல்ல இந்தியன், அப்புறமா தான் வந்து ஸ்டேட் வருது. நேஷ்னல் இன்டகிரேஷன் வரும்போது இந்தியா ஆர் பாரத் தேசம், அது கீழே தான் இதெல்லாம் வருது. ஸோ இது தூக்கி முன்னாடி வச்சுக்க முடியாது நம்மளால். வேணால் ஒன்றிய அரசு கிண்டிய அரசிவா சொல்லிக்கிறா தவிர
இந்தியா வேற இந்தியன் தான் நம்ம சொல்கிறோம். தமிழ் ஏன் சொன்னால் அவளுக்கு தெரியாது. விச் கண்ட்ரி பிலாங்ஸ் டு தான் கேட்குறான். அப்போ சொல்லும்போது இந்தியான்னு சொல்லும்போது அந்த இந்திய இதுதான், அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் முதல்ல தரணும். நத்திங் ராங் இன் தட். இது எதை முன்னாடி பேசி பாடினாருன்னு பாடினாருன்னு இதெல்லாம் ரொம்ப அசட்டுத்தனமான இதுவாக இருந்தது, ஆர்கியூமெண்ட்டாக இருந்தது. நல்ல காலம் பாவம், அவருக்கு தான் கஷ்டம். திரு விஜய் அவருக்கு தான் வந்து ஏதாவது நம்ம தேவையில்லாத எல்லாம் கேட்டு மனுஷால சங்கடப்படுத்துறது ரொம்ப தேவையில்லாதது. பட் ஐ மேக்கிங் எ ரெக்வஸ்ட் அண்ட் அப்பீல் டு த வியூவர்ஸ், ட்ரை டு லேர்ன், ட்ரை டு டீச் more and more languages to the children. So that will benefit them. எந்த ஊருக்கு போய் எங்கே போய் லைஃப் செட்டில் ஆகும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் இதாகும். உதாரணமாக பார்க்கும்போது எப்போல்லாம் சொல்லுவோம், தெலுங்கு பார்த்து ஜாங்கிரி ஆட்டு ஜிலேபி ஆட்டு இருக்குன்னுவோம். கன்னடமும் அப்படி தான் இருக்குது. ஜாங்கிரியே ஜிலேபி அந்த ஊருக்கு போனால் அது பேசினா தருவோம் உங்களுக்கு. ஆனால் வேறு அதர் ஸ்டேட்ஸ் பீப்புள் ஆர் ட்ரைங் டு லேர்ன் தமிழ். வை we are not learning? That is the question mark. We should learn, we should encourage. நிறைய அதில் வந்து இந்த மும்மொழி பாடத்திட்டத்துக்கு இது பண்ணி தான் ஆகணும், அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ கூட இதில் we should learn only one foreign language மாதிரி என்ஆர்ஐயில் வருது சொன்னால், தட் இஸ் இட்ஸ் நாட். பாண்டிச்சேரியிலலாம் வந்து இந்த ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டோடைய இது சப்போர்ட்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஃப்ரெஞ்சு படித்தப்போ என்ன பண்ணுவான், விட்டுவிடுவான் அப்படியே. ஸோ தட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் ஹிம். ஸோ எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அந்த ப்ளஸ் டூ வரைக்கும் படித்தவன் ஃப்ரெஞ்சே எடுத்து படிக்கிறான்னு வச்சுங்க. ஸோ அவரோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ அதனால் என்கரேஜிங் லேர்னிங் ப்ராசஸ் தானே. லேர்னிங் ப்ராசஸில் வி ஷுட் என்கரேஜ் ஆல் லாங்குவேஜஸை. அட்லீஸ்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜாக நமக்கு தெரியணும். எழுதுறதுக்கு இது செகண்டரி தான். ஸோ தமிழே தெரில தமிழ்நாட்டில் பசங்களுக்கு. அடுத்து வந்து இங்கிலீஷு, தென் வந்து அதர் ஃபாரின் லாங்குவேஜ்னு சொல்லும்போது ஸ்பானிஷ் தெரியணும். யூரோப் போகிற வாழ்க்கெல்லாம் விவேக் சர்வேசன் கூட சொன்னார் கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து ஸ்பானிஷ் தான் சொல்லித்தரா சார். அதில் லட்சக்கணக்கில் ஃபீஸ் வாங்குறா அவள்லாம். பட் இந்த பெரிய பெரிய என்டர்பிரனர் பசங்கள்லாம் இருக்காச்சுங்க, they have to take over the charge. Definitely they should visit other countries. அப்போல்லாம் யூரோப்பெல்லாம் போகும்போது அவளுக்கு they require these languages. ஸோ ஸ்பானிஷ் தெரிஞ்சால் தான் வந்து, ஸ்போக்கன் லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் வந்து they can manage the show. ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, தமிழ் மேலே பற்று இருக்க வேண்டியதான். நான் கூட தமிழ் புக்கு தான் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவேன், இங்கிலீஷ் புக்ஸோடவை. ஏன்னா நம்மளுடைய மதர் டங்காக இருக்குது இல்லையா, படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பேப்பர் பார்த்தோடனே படிச்சிடலாம். அந்த அளவுக்கு அதர் லாங்குவேஜஸும் இங்கே படிக்க கஷ்டம், அந்த ஸ்பீடு வராது. பட் தோஸ் ஹூ ஆர் கோயிங் அப்ராட் ஃபார் ஜாப் அண்ட் ஆல் தட், டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் இப்பயே வந்து பில்டப் பண்ணிக்க வேண்டியதாக அவள். நீட் எக்ஸாம்லாம் போகிறாள், அது மாதிரி போகிற மாதிரி இந்த மாதிரி லேர்னிங் த லாங்குவேஜ் இஸ் நத்திங் ராங் இன் தட். அதே மாதிரி ஸ்போக்கன் லாங்குவேஜில் ஹிந்தி இஸ் அ மஸ்ட். தட் இஸ் அ நேஷ்னல் லாங்குவேஜ். தடாவை தாண்டின உடனே ஹிந்தி வந்துடுறது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் மனதில் கொண்டு இந்த பாரத தேசம், பாரத புண்ணிய பூமி வந்தே மாதரம் சொல்லும்போது அவள் வந்து அம்பாளையே வந்து பாரத தாயாக தான் பார்க்குறோம் நம்ம. ஸோ சத்ய தேவி தான் அவள். ஸோ அவரோட உடம்பின் கூடு பல பகுதியில் விழுந்திருக்கு. அழகாக தான் பாடினாவ. அதை ஃபுல் பாட்டு கிடையாது. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம், தாயை வணங்குகிறேன் பேர். சுஜலாம் சுபலாம் மலைய ஜல சீதலாம் லஸ்ய ஷாமலாம் மாதரம் வந்தே மாதரம். சுப்ரஜோஸ்னாம் புலகிதயாமினீம் புல்லகுசிமித திருமதல சோபினீம் சுகாசினீம் சுமதுரபாஷினீம் சுகதாம்பரதாம் மாதரம் வந்தே மாதரம். கோடி கோடி இதெல்லாம் கேட்டதே இல்லை நான் இது வரைக்கும். கோடி கோடி கண்ட கலகல நிநாத கராலே, கோடி கோடி
புஜை திருத கரகர வராலே அபலா கேனோமா ஏதோபலே பகூபல தாரிணி நமாமி தாரிணி ரிபுதல வாரிணி மாதராம் வந்தே மாதராம் துமி வித்யா துமி தர்ம துமி ஹிருதி துமி மர்ம தபம் தேஹி பிராண சரீரே பாகுதியே திபி மா சக்தி ஹிருதயே திமி மா பக்தி दो मारयी प्रतिमा गड़ी मंतरे मंतरे मातराम अंते मातराम दम ही दुर्गा 10 प्रकारण दारिणी कमला कमलदल विहारिणी वाणी विद्या दायिनी नमामि विद्वां नमामि कमलां अमलां अतुलां सुजलां सुबलां मातरं वन्दे मातरं श्यामलां सरसां सुस्मितां भूषितां தரணி பரணி மாதரம் வந்தே மாதரம் அப்படிங்கிற இது 150 வருஷத்துக்கு முன்னாடி பங்கிம் சந்திர சேட்டர்ஜி எழுதினவர். உங்களோட படம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த வந்தே மாதரம் எழுதினவர் இவர் தான். விஷட்னோம் இந்த அம்பாளாவை பாவிச்சு தான் தாயை வணங்குகிறோன்னு பாடியிருக்கு. இந்த மனோன்மணிய சுந்தர பிள்ளை இவர். இந்த நீராறும் கடல் எடுத்த நிலமடத்தை கடலில் வழினவர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை இவர். நேஷனல் ஆந்தம் தெரியும், ரவீந்திரநாத் தாகூர் அது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இதை சொல்லி லேர்னிங் மோர் அண்ட் மோர் லாங்குவேஜஸ் வில் பெனிஃபிட் இண்டிவிஜுவல்னு சொல்லி நம்ம இதில் டிஃபரன்சியேஷன் பார்க்கக்கூடாது, நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கணும். அப்போ தான் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம சமாளிக்க முடியும். வி கேன் வின் ஓவர் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.